இப்போ எங்கள் கூட இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் சில பொருட்கள்லாம் விட்டுக்கிட்டே வந்திருக்கீங்க. லாஸ்ட்டாக திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, விட வேண்டிய பொருள் நம்ம பொருள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற சூழல் தான். அதனால தான் ஒரு ஞானியோடைய சில மனிதர்கள் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஞானியே ஒன்றும் இல்லாதவன், அவனுக்கு எதுக்கு பணிவிடை? அவனே எல்லாத்தையும் திறக்கக்கூடியவன். அப்போ அவனை சுற்றி ஒரு 10 பேர் இருந்து உதவி செய்கிறாங்க போகிறாங்கன்னா அதுவே ஒரு மாயை தானே. அப்போ அவனுக்கு தெரியாமையே அதை வச்சுருப்பான். அப்போ அவன் பார்ப்பான், இது என்னடா இது, எனக்கு ஏதாவது செக் வச்சுட்டியா, எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் போட்டியா, நான் ஏதாவது சொகவாசியா, சோறு விரும்பி தட்டு விரும்பி இதெல்லாம் ஒருத்தன் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, அப்போ நான் ராஜா மாதிரி நடுவில் இருக்கிறேனே, இது என்ன, இது ஏதோ ஒரு தப்பாக இருக்க, இது என்னன்னு பார்த்தா அவன் சரியாகணும்னு உன் கூட இருக்கிறான். அவனை சும்மாவே வச்சுருக்க முடியாதுல்ல, தட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறான், அமைதியாக இரு. அவன் சரியாகிறதுக்காக இந்த சூழலை விட்டால் வேற சூழல் கிடையாது அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அது ஒருவேளை அவன் எண்ணம் இல்லாமல் சாமியார் இருந்தால் தான் இது நடக்கும். அவனே சாமியாரே எண்ணத்தோடு இருந்தானா சுற்றி இருக்கிறவன் உண்மையான வாலிண்டர் ஆயிடுவான். வாலிண்டராக வாக்கப்பட்டு போன கதையாக ஆகி போயிடுவான். அப்புறம் அதுலேருந்து அவனால் விடுபட முடியாது.